கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒன்று, உங்களுடைய ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமாகிய புதன் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து சுபத்துவமாக நல்லா இருக்கிறார். வேலை தொழில் போன்ற அமைப்புகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமாக அற்புதமாக நல்ல விதமாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாங்க. பட்ட கஷ்டம்லாம் போயிடுச்சுன்னு நினச்சிக்கலாம். உண்மையை சொல்லப்போனால் 8ஆம் இடத்துல சுக்கிரன் ஒரு மாதிரியான நிலைமையில் தான் இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் 8இல் இருப்பது அப்படி ஒன்று பெரிய கெடுதல்களை தரக்கூடாத ஒன்று. ஏன்னா 2ஆம் இடத்தை அவரே பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அவரே 2ஆம் அதிபதி, தனாதிபதி. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இப்போது உண்டு. 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்றது என்கிறது தந்தையின் தொழிலை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அமைப்புகள் இப்போது இந்த மாசத்துல கிடைக்கும். அரசு வேலைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அரசு வேலைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறவங்க, அரசாங்க வேலை கிடைச்சும் ஜாயின் பண்ண முடியாதவங்க எல்லாருக்குமே இந்த ஜூன் மாசத்திலேயே நல்ல பலன், நல்ல பதில் கண்டிப்பாக வருகிறது. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்குமே ஏதேனும் ஒரு சங்கடங்கள் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் திருமண உறுதி போன்றவைகள் கண்டிப்பாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அவர் குருவின் பார்வையில் வேற இருக்கிறார். எதிரிகள் தொலைந்தார்கள், கவலையே படாதீங்க. கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை யாராவது எதிர்ப்பாக நினைத்தால் நினைச்சவர் தான் கீழே போயிடுவாரே தவிர, முதல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு கிரிகிரி பண்ணாலும் மாதத்தின் இறுதியில் ஐயா சாமி நான் உன்னை தெரியாமல் உன்னை டச் பண்ணிட்டேன், என்னை உற்று என்கின்ற மாதிரியாக எதிர்ப்புகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்னு எதுவுமே இல்லைங்க. கண்டகச்சனி இப்படி பண்ணுமே அப்படி பண்ணுமே அப்படின்னு நீங்கள் எதனா நினைச்சிங்கன்னா அப்படிலாம் கண்டகச்சனி செய்யாதுங்க. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதியான சனி தான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஆனால் என்ன, குடும்பத்தில் மனைவி பேச்சு கணவன் பேச்சு கேட்க முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும். அதுவும் பெண்களுக்கு இப்போது கணவனால ஏதாவது ஒரு மன கஷ்டம் வரும். இந்த மனுஷன் இப்படி பண்றாரு, அங்கே தூக்கி கொடுக்குறாரு, இங்கே தூக்கி கொடுக்குறாரு, அங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இந்த மனுஷனை கையை காலை உடைச்சி வீட்டில் போடணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதிக்கு பிறகு அம்மா தாயேன்னு நம்ம காலில் தான் அந்த ஆள் விழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக வரும். அதனால எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கணவனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் மன கஷ்டங்கள், மனைவியால் கொஞ்சம் மன கஷ்டங்கள் கன்னிராசிக்கார ஆண்களுக்கு, அல்லது காதலன் காதலி உறவுகள் போன்ற கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் கூட எதையும் அப்படியே அழுத்தி இழுத்து செல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது வந்து விடுகிறது. ராசிநாதன் 10ஆம் இடத்துல ஆட்சியாக குருவோடு சேர்ந்திருப்பது, சூரியனோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே தந்தையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அது தீரும். இல்லை எதுலேயும் லாபம் வரல, அப்படி இப்படி இல்லை, இந்த மாதிரியான அமைப்புகள் தீரப்போது. வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலே வேலை நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு, வீடு வாகனம் அமைப்புகள் எல்லாமே நல்லா இருக்க போது. ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்திலிருந்தே அப்படியே ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அப்புறம் ராசிக்கே உச்சம் என்கின்ற நிலைமைக்கு வரப்போறாரு. ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் சூப்பராக இருக்க போறாங்க. எதையும் சாதிக்க ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இந்த ஜூன் மாதம்.